நாளைக்கு வீட்டை ஜப்தி பண்ண ஆளுங்க வராங்க. என்ன சரி உடைஞ்சு போயிட்ட? அந்த மேனேஜர் என்ன குண்ட போட்டான்? நம்ம வீட்டை நாளைக்கு ஜப்தி பண்ண போறாங்களா? மாமா இருக்கிறது இது ஒரு வீடுதான். இதையே விட்டுவிட்டு அப்புறம் நம்ம எங்கே போக போறோம்? என்ன பண்ண போறோம்? ஐயோ, நடுத்தருவிலையா நிக்க முடியும்? நடுத்துல ஏன் நிக்கணும்னு பேசாம வீட்டை பூட்டி போட்டு எங்கேயாவது போயிருவோம். வீட்டுல ஆள் இல்லைன்ட்டு ஜப்தி பண்ண வாரம் திரும்பி போயிருவான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நைஸா வீட்டுக்குள்ள வந்துருவோம். என்ன மாமா விவரம் தெரியாம பேசுறீங்க? வீட்டுல யாரும் இல்லைன்னு அப்படியே சும்மா விட்டுட்டு போயிடுவானா? சீல் வச்சுட்டு போயிடுவோம் மாமா. சீல் வச்சா? ஏய், சீல் வச்சா இந்த வீர பரம்பரையோட வீச்சிருவாத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமாடா? ஒரே வெட்டா வெட்டி உடைக்கும்டா. யார் விட்ட கழுத யார் சீல் வைக்கிறது? இந்த வாய்ச்சவடால அவங்ககிட்ட எடுபடாது. முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தூக்கி போட்டுருவான். நல்லா இருக்கு. இங்க குடியே மூழ்கிட்டு இருக்கு. நீங்க குந்தாணி கணக்கா உட்கார்ந்து முழுங்கிட்டு இருக்கேக்கும். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். திமிரா பேசிட்டு இருக்கேன். யாருகிட்ட? இங்க 50 பேர் உட்கார்ந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம். வீடே போக போகுதுன்னு நீங்க உட்கார்ந்து கட்டிட்டு இருக்கேக்கும். தலை முடிய விடுறீங்களா? ஏண்டி விடணும்? ஏன் விடணும்? ஒன்னால தான் இது 50 நடக்குது. ஒரு உதவி செய்ய நான் செய்ய மாட்டேன். போய் உங்க அக்கா கிட்ட நிலத்தை கேட்டு வாங்கிட்டு வா, நான் செய்ய மாட்டேன். ஒன்னால தான் நாங்க நடுத்தருக்கே போக போறோம். முடிய விடுங்கன்னு சொல்றல. நான் எதுக்கு கேட்கணும்? அதான் கேட்க முடியாது அன்னைக்கு சொல்லியாச்சுல. அப்புறம் ஏன் சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? டார்ச்சரா? என்ன கவிதா சொல்ற? எங்க கிட்ட எல்லாமே போச்சின்னு தானே கேக்குறோம். நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கோம் கேக்குறதுக்கு? உங்க அக்கா அறிவு இல்லாம வீடு ஜப்தி ஆகுற அளவுக்கு நஷ்டப்படுத்துவாங்க. அத எங்க அக்கா சரி பண்ணுமா? அதெல்லாம் முடியாது. இந்த வீடு ஜப்தி ஆனா என்ன? இடிஞ்சு விழுந்தா எனக்கு என்ன? விழுண்டி விழும். எதிரடி எதிரி. எப்ப நீ இவ்வளவு கொழுப்பா திமிரா பேசுனியோ இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. முரளி போய் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போ. போடா. ஈஸ்வரி, இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? அந்த பிள்ளைட கொஞ்சம் விளக்கமா சொல்லி புரிய வைப்போம். இதுக்கு மேல விளக்கு வாங்க உட்கார்ந்துகிட்டு. அதான் அவங்க ஆத்தா அன்னைக்கு வந்தால பேசி அனுப்பணும்ல. ஏதாவது பதில் வந்துச்சா? திரும்ப வந்துச்சா அந்த பொம்பளை? நல்ல கிணத்துல போட்ட கல்லு கணக்க அங்கேயே உட்கார்ந்துகிட்டா. எந்த தைரியம்? நம்ம வீட்டு பிள்ளை இவ கழுத்துல தாலி கட்டி இருக்காங்கற திமிரு தானே. இப்ப விரட்டி விடுறேன். எப்படி வந்து நிக்கிறான்னு பாப்போம். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். என்ன பொண்ணுமா நீ? அவசரத்துக்கு உதவறதுக்கு தானே சொந்த பந்தம்லாம் இருக்கு. வீடு ஜப்தி ஆக போகுதுன்னு சொல்றோம். இந்த நேரத்துல கூட பிடிவாதமா இருந்தா எப்படிமா இது? இருக்கிற விட்ட காப்பாத்திக்க தான் உக்கா பேர்ல நிலத்தை கேட்கணும். அதை கேட்டு வாங்கறதுல என்னமா தப்பு இருக்கு? இவ்வளவு காலம் நல்லா வாழ்ந்துட்டு திடீர்னு நடுத்தரில் நிற்க முடியுமாமா? அதனாலதான் கேட்க சொல்றேன். எம்பிட்டு கேக்குறீங்க? நல்ல கடப்பாறை முழுங்குன கணக்க கல்லு மாதிரி நிக்கிறா பாருங்க. மயில இறகு போடுனா போடுமா? புடுங்கினா தான் முடியும். இவடெல்லாம் என்ன செய்யணும் எனக்கு தான் தெரியும். பண்றீங்க நீ பாடி அப்படியே குறுக்கு நின்னுட்டப்பா. விடுங்க. எங்கடா டேய்? வாங்க. அக்கா கொண்டா. போ போ ஓடி வாடா போ. ஏய், என்ன முறைக்கிற? அதான் அக்கா போ சொல்றாங்கல. பை எடுத்துட்டு போ போ. ஈஸ்வரி ஈஸ்வரி, இப்ப வேண்டாமா. பாவம்மா வயித்து புள்ளக்காரி. ராத்திரி நேரத்துல அனுப்ப வேண்டாமா. காலையில போகட்டும். நீ வாய் மூடு. எம்பட ஆகமா அவளுக்கு நல்ல திமிரு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. இதுல நீ பரிதாபம் பாக்குறியாக்க? வாய் மூடுங்கறல்ல. டாடி, எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ போன மறு நிமிஷம் உங்க அக்கா கோகிலா அழுமுஞ்சிய கூட்டி வந்து நிப்ப. ஆனா நீ எவ்வளவுதான் கால்ல விழுந்தாலும் நான் உன்னைய வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். எங்களுக்கு தேவை உங்க அக்காவோட நிலம், இல்லனா பணம். அப்பதே உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இடம். இல்ல கால முழுக்க உங்க ஆத்தா வீட்லயே போய் உட்கார்ந்துக்கோ. போ, எடுத்து போடி. போ கவிதா, எடுத்துட்டு போ, சீக்கிரம் போ. போடிங்கற மொறச்சிட்டு நிக்கிற. புள்ள தாச்சியா இருக்க கைய வச்சனா அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரும். முழுசா வீடு போய் சேரு போ. போ. நீலி கண்ணீர் வடிச்சு நிக்கிறா. இவளாலதான் அம்பட்டும்.
எம்பிட்டு ராங்கித்தனும் என்னையே குத்தம் சொல்றா? அக்கா இருந்தாலும் கவிதாவை இந்நேரத்துக்கு அனுப்பாம காலையில அனுப்பிச்சிருக்கலாம். ஏன் அப்பத்தே நல்ல நேரம் பிறக்கத்தாக்கும் உங்களுக்கு. ஓடா ஏன்டா மாப்பிள்ள வருத்தப்படுற? உன் அக்கா ஒரு வகையில நல்லதுதான்டா செஞ்சிருக்கா. நாளைக்கு சப்தி பண்ற பேருக்கு நம்மள எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு வச்சுக்க. உன் பொண்டாட்டி வயிற்று பிள்ளைக்காரி, அவளை கூட்டிட்டு நம்ம தெருவா அலைய முடியுமாடா? சரி, போற வழியில ஏதாவது வயிற்று வலின்னு சொன்னான்னு வச்சுக்க, நம்மளால ஏதாவது வைத்தியம் பார்க்க முடியுமா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் உன் அக்கா ஈஸ்வரி உன் பொண்டாட்டியை உன் மாமனார் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கா. அங்க அவளை கவனிக்க ஆள் இருக்குடா. தைரியமாயிடுறா. நீங்க விருப்பப்பட்ட வாழ்க்கைக்கே நீங்க போயிடலாம். ஐயோ அருணா, நீயும் என்ன வீணா சந்தேகப்படுற. மத்தவங்க நினைக்கிற மாதிரியே நீயும் என்ன நினைக்கிற. நான் சத்தியமா சொல்றேன், இத்தனை நாளா மாதவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுந்தா நான் நம்பினேன். மாதவிக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்புனீங்கல்ல. அப்படி இருந்தும் மாதவி உங்க மனசுல இருந்து தூக்கி எறிய முடியலல்ல உங்களால. மாதவி தான் வாழ்க்கைய இன்னொருத்தன் கூட அமைச்சுக்கிட்டான்னு தெரிஞ்சும் கூட நீங்க என் கூட சேர்ந்து வாழ மாச கணக்குல டைம் கேக்குறீங்க. இப்போ மாதவி கல்யாணம் பண்ணிக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே எப்படிங்க மறக்க முடியும் உங்களால? மறக்க முடியுமா? வேணாங்க. இப்ப எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இந்த நிமிஷம் நான் மாதவி மறந்துட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்ல முடியல. உங்களால முடியாதுங்க. உங்களால சொல்ல முடியாது. என்ன ஒரு விளையாட்டு பொருளா நினைச்சிட்டீங்கல்ல? மாதவியோட நினைவுகள் என்கிட்ட இருந்தது உண்மைதான். அது வெறும் நினைவுகள் மட்டுமே. ஆனா உன் கூட வாழணும்னு முடிவெடுத்த பிறகு சேர்ந்து வாழ கொஞ்ச நாள் ஆகும்னு மட்டும்தான் சொன்னேன். அவ்வளவுதான். ஆனா ஒரு பொண்ணை ஏமாத்துற அளவுக்கு கீழ்த்தரமான ஆம்பளை நான் இல்ல. மனைவியா உன்னை நான் ஏத்துக்கிட்ட பிறகு மாதவிய பழைய இடத்துல வச்சு நான் பார்க்கல. என்ன நம்ப அருணா, எல்லாத்தையும் இழந்து காயப்பட்டு நின்னப்போ அவளுக்கு ஏதாவது ஒரு வகையில ஆறுதல் சொல்ல முடியுமான்னு தவிச்ச. மாதவிக்கு ஏற்பட்டிருக்கிற காயம் ரொம்ப அதிகம். சராசரி பொண்ணுங்களுக்கு ஏற்படுற காயங்களை விட அவளுக்கு ஏற்பட்ட காயம் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த காயத்துக்கு மருந்தா இருக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். உன்னை மனைவியா கைப்பிடிச்ச பிறகு நான் வேற மாதிரி எதை பத்தியும் யோசிக்கல. நீங்க
நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க. அப்போ இந்த நிமிஷமே நாம கணவன் மனைவியா சேர்ந்து வாழணும். எல்லா கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சகல சம்பிரதாய சடங்குகள் எல்லாமே இன்னைக்கே இப்பவே நடந்தாகணும். என்ன யோசிக்கிறீங்க? மாதவி அறைக்குள்ள அன்னைக்கு நீங்க போனது அவளுக்கு ஆறுதல் சொல்ல மட்டும் தானா? இந்த அறைக்குள்ள இப்பவே நம்ம தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிக்கணும். இப்பவே. அவளோட மனக்காயங்களுக்கு மருந்து போடணும்னு சொன்ன நீங்க உங்களை கல்யாணம் பண்ணி மனசுடைஞ்சு போய் நிக்கிற எனக்கு என் கணவன்ற ஸ்தானத்துல இருந்து எனக்கு மருந்து போடுங்க. உங்க வாழ்க்கையில மனைவிங்கிற ஸ்தானம் எனக்கு மட்டும்தான் சொன்னீங்கன்னா நான் சொன்னது உடனே நடக்கணும். நான் கேக்குறது ஒரு மனைவி கணவன் கிட்ட பகிர்ந்துக்கிற நியாயமான கோரிக்கைங்க, யதார்த்தமான கோரிக்கை. என்ன மனசார உங்க மனைவின்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னதை செய்வீங்களா? உங்களால முடியாது மனோ. ஏன்னா நீங்க இன்னும் உங்க மனசுல மாதவிய அதே இடத்துலதான் வச்சிருக்கீங்க. ஏதோ பெரியவங்க முன்னாடி மனைவியா நடிக்க என்னால முடியாதுங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு எந்த தன்மானம் இருக்கிற பொண்ணும் ஒத்துக்க மாட்டா. மனசளவுல நாம இந்த நிமிஷமே பிரிஞ்சாச்சு. சட்டப்படி பிரியறதுக்கு நான் உடனே ஏற்பாடு பண்றேங்க. இனிமே உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேணாங்க. நீங்க சுதந்திரமா இருக்கலாம். நீங்க எல்லாருமா சேர்ந்து என் மனசை கொண்டுட்டீங்க. நீங்க, எங்க அப்பா, உங்க அம்மா, எல்லாரும் சேர்ந்து இது எந்த விதத்துல நியாயம்? இனிமே நீங்க என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சாலும் நான் உங்க கூட வாழ தயாரா இல்ல.